என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கைதி 2 படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சூர்யா சாரோட வெங்கி அட்லூரி சார் இணைந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறதா தகவல் வெளியேறிச்சு. அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு படத்துக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து எடுக்க போகிறதா வந்து வந்துருந்துச்சு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த படத்தில் மமிதா பைஜு தான் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த படம் முடிச்சுட்டு நம்ம கைதி 2 வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்சியூவில் இருக்கிற எல்லா படங்களுமே வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ அப்படியே நான் எடுக்கணும் அப்படின்னாலும் அது ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து பென்ஸை தான் வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்திருக்கேன். ஸோ ஒருவேளை அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸுக்கும் கதையை வந்து பிரித்து கொடுத்து அவங்கள பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெங்கி அட்லூரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைதி 2 தள்ளி தள்ளி போகிறதுனால ஸோ இந்த கதையை வந்து எனக்கு கொடுத்தா நானே கைதி 2 எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ நம்ம சூர்யா சாரோட கதையை பார்த்திங்கன்னா அவர் வந்து முன்னோரமாக எடுத்துகிட்டு இருக்கட்டும். அதை எடுத்து முடித்து அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றதான் வந்து எனக்கு சரியாக படம். ஸோ யாரெல்லாம் வந்து சூர்யா சாரோட அடுத்த படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் கைதி 2 படத்துக்கு யாரெல்லாம் வந்து பயங்கர ஹைப்பில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நன்றி நண்பா.